ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஹெச்சோட ஆயிலோட ஸ்டோரேஜ் டேங்க், அதாவது ஆயிலை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், எந்த மெட்டீரியலில் ஸ்டோரேஜ் பண்ணணும், அண்ட் தென் அது வந்து எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆயில்ஸை அப்பப்போவே வந்து கொடுத்துட்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் வைக்காதீங்க. அண்ட் தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் தான் இதுக்கு வந்து ரொம்ப அதாவது ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் சொல்லியிருக்கேன்ல, SF304, இதுலேயே நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலில் நீங்கள் வந்து ஒரு டேங்க் செஞ்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் உங்களுக்கு டேங்க் வேணுனாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஆயில் ஃபீல்ட், அதாவது இந்த இந்த நான் ஏன் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்கிறேன்னா, அந்த ஆயில் வந்து அப்போ தான் அது வந்து ஒட்டாது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் தென் அப்பப்போ வந்து ஆயில் டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணிவிடுங்க மறக்காமல். அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து உங்களோட குவாலிட்டியை பொறுத்தான டேங்க்கோட லிட்டர் அண்ட் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து போடுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸில் கொஞ்சம் வந்து மார்ஜின் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அதிகமான வந்து சாலிட் ஸ்டேஜஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா? அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஆயிலையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேக்யூம் ஃபில்டர், அதாவது வேக்யூம் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆயிலை மட்டும் செக் பண்ணி இழுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த மைக்ரோ ஆன பொருட்களை கூட அது வந்து உறிஞ்சி எடுத்துரும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஆஃப் ஆயிலை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் ஸ்டெயின் கண்டெய்னர், அதாவது நான் முன்னாடி சொன்னது தான், அதாவது ஃபுட் ஸ்டெயினில் அதாவது இந்த ஆயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னர் தான் இது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் டேங்க் டிசைன், அதாவது ஸ்டோரேஜ் டேங்க் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 500 லிட்டர் ஆர் 100 லிட்டர் ஆர் 1000 லிட்டர், அதாவது கஸ்டமைட் சைஸ், அதாவது கஸ்டமரோட சைஸை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்குட்டாக, அதாவது வெர்டிகல் ஆங்கிளில் தான் இது இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்கே கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்கும். ஓகேங்களா? ஆயில் லெவல் இன்டிகேட்டர், அண்ட் தென் இது மாதிரி வந்து நிறையா வந்து இதுக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது அந்த ஆயிலை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி கரெக்டாக வந்து பேக் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் வந்து அந்த டேங்க்கில் வந்து ஃபுல் ஆயிலையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அந்த விதையோட சீட்ஸு எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம வந்து சேல்ஸே பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதாவது அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எது வந்து அந்த ஆயிலில் வந்து பெருசாக இருக்கும், கண்ணுக்கு தெரியுற மாதிரி, அதை ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அது எதுவுமே வந்து அதில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி தான் சிலிண்டரில் வந்து அந்த வெர்டிகல் ஷேப்பில் தான் சிலிண்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து அப்பப்போ வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஒரு ஹீட்டான பிளேஸில் இருக்கக்கூடாது, அதாவது ஒரு நிழலான பிளேஸில் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் தென் டைரெக்டாக சன்லைட் படுறதோ இல்லை ஒரு ஹை டெம்பரேச்சர் படுற மாதிரி இடத்துல மேக்ஸிமம் வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. அப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் டேங்க்கை எப்பயுமே வந்து மூடியே வச்சுருங்க, மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து லாங் டேர்மாக வந்து இதை வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து அப்பப்போ வந்து தென் உங்களுக்கு வந்து எஸ்எஸில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் வந்து தேவைப்பட்டாலும் கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களோட லிட்டரை பொறுத்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி தருவோம். ஓகேங்களா? அண்ட் தென் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மிஷினை பற்றியான எந்த என்கொயரியாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.